ஸோ இந்த வீடியோவில் Honeygain அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டு யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் இது வந்து ஜென்யூனான பிளாட்ஃபார்மான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜென்யூன் தான், பேய்டெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, உங்களுடைய இன்டர்நெட்டை ஷேர் பண்ணுறது மூலிமா வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தமாக வித் Honeygain யூ கேன் மேக் மணி ஜஸ்ட் ஷேரிங் இன்டர்நெட், ஸ்டார்ட் ஏர்னிங் நவ், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு விதமாக பிரிப்பேங்க. ஒன்று வந்து ப்ரீபெய்டு யூசர்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பெய்டு இல்லைனா ரவுட்டர் கனெக்ஷன். கண்டிப்பாக அந்த ரவுட்டர்லாம் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. இந்த சிட்டி சைடெலாம் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ரெண்டு பிரித்தேன் பார்த்திங்களா, அது வந்து போக போக அந்த வீடியோ சொல்கிறேன் ஏன் அப்படி பிரித்தேன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சைன்அப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு ஆள் யூஸ் பண்ண போகிறீங்க, நான் அந்த வீடியோ பார்த்துட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சைன்அப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எல்லா டிவைஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய லேப்டாப்பில், சிஸ்டமில், ஆண்ட்ராய்டில், இல்லைனா உங்களுடைய டேப்லெட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டேஷ்போர்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ என்னுடைய டேஷ்போர்டில் வந்து நான் பெருசாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா இவங்க சொன்ன டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து முடியாதரா அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ முடியாதுன்னொடனே தப்பாக எடுத்துக்காதீங்க. இவங்க சொன்ன டார்கெட் அவ்வளோ கொடுக்கணும் நம்ம. அதுவும் ப்ரீபெய்ட் யூசர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக முடியவே முடியாது, ரொம்ப டைம் எடுத்துக்கும். நானும் ப்ரீபெய்ட் யூஸருங்கிறனால தான் அன்இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ நீங்களே பாருங்கள் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 422 MB என்னுடைய மொபைல் டேட்டாலே நான் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்டோடைய லேப்டாப்பில் என்னுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து நான் யூஸ் பண்ண வச்சேன். ஸோ செக் பண்ணுறதுக்காக எவ்வளோ எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 120 MB எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான் ஒரு நாள். அதுக்கப்புறம் ரொம்ப கம்மி தான், 110, 180 அவ்வளோதான். ஸோ இது ஏன் அப்படின்னா, அந்த கஸ்டமர்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோதான் கன்சியூம் பண்ணிப்பாங்க. அண்டு நீங்களும் யாராச்சும் தெரிஞ்சவங்க ரவுட்டர் கனெக்ஷன் இந்த போஸ்ட் பெய்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்தும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுடைய ரிலேஷனோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ அக்செப்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் உங்களால் கொடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது உங்களுடைய சாய்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த போஸ்ட் பெய்டு ப்ரீபெய்டு பிரித்தேன் அப்படிங்கிறது இப்போ சொல்லிடுறேன். ஸோ இப்போ ப்ரீபெய்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 GB இல்லைனா 1.5 GB, மேக்ஸிமம் 3 GB இந்த ஜியோவில் கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணி அப்புறம் யூடியூப்பெல்லாம் யூஸ் பண்ண மிச்சம் மீதி இருக்கிறது ஒரு 500 MB என்னமோ வச்சுருப்போமா, அவ்வளோதான். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 500 MB கொடுக்குறோம். ஆனால் அவங்க எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்களோ அவ்வளோதான். ஸோ இவனுடைய மினிமம் த்ரெஷோல்டே வந்து பார்த்திங்கன்னா $20. அந்த $20 நீங்கள் ரீச் பண்ணணுன்னா 200 GB கொடுக்கணும். ஒரு மாதத்தில் உங்களால் 200 GB கொடுக்க முடியுமா? ஒரு நாளைக்கு 3 GBன்னா கூட 10 நாளைக்கு 30, 90 GB. ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 GB தான் கொடுக்க முடியும். அப்படியே பார்த்தாலும் 150, 2 மாதம் கிட்ட எடுத்துக்கும். 3 GB எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் கொடுத்தா கூட 3 மாதம் இல்லை, ஒரு 2 மாதம் ப்ளஸ் 3ஆவது மாதத்தில் கொஞ்சம் நாட்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கும். அதாவது ப்ரீபெய்டுக்கு. ஸோ போஸ்ட் பெய்டு ரவுட்டர் ஏன் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க வந்து டேட்டா வந்து இப்போது எவ்வளோ நாள் அதிகமாக ஒரு மந்த்லி வந்து இவ்வளோ பே பண்ணிடுவாங்க. அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து ஒரு 1000 ரூபான்னு பே பண்ணிவிட்டு மந்த்லி ஒரு 100 GB அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணுறது போக இதில் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா கன்சியூம் பண்ணிப்பாங்க, ஓரளவுக்கு கன்சியூம் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் பெய்டும் ரவுட்டர் கனெக்ஷன்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரீபெய்டாக நம்ம வரோம் பார்த்திங்களா, அதிகமாக இந்த ப்ரீபெய்ட் யூசர்ஸ் தான் வருவோம். நானும் அப்படி தான் வந்தேன். ஸோ அப்போது எனக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த போஸ்ட் பெய்ட். அதையும் தாண்டி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒன்று நீங்கள் ரெஃபரலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுங்கள், இது இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுடைய லிங்க்கை கொடுத்து கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கும் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு $5 வந்து கிடைக்கும். ஸோ அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சு ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மற்றவங்கக்கிட்ட உங்களுடைய யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்தும் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு IP அட்ரஸ்க்கு 2 டிவைஸ் இல்லைனா மேக்ஸிமம் 3 டிவைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு ரவுட்டர் கனெக்ஷன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து என்னுடைய மொபைல் ப்ளஸ் வந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேற்பட்டு கனெக்ட் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு டிவைஸ் வந்து இன்னொன்று கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு மொபைலில் கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். மொத்தம் ஒரு IP அட்ரஸுக்கு 3 டிவைஸ், அதுக்கு மேலே போச்சுன்னா சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இந்த ப்ரீபெய்ட் யூசர்ஸ் தான் வருவீங்க. இப்போது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் நான் வந்து அதிகமாக போஸ்ட் பெய்டுக்கும் ரவுட்டர் கனெக்ஷன்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் மெத்தட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் ப்ளஸ் வந்து பேபாலில் வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.